Hi students, I'm here இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா expression for torque on a current loop placed in a magnetic field. அதுல தமிழ்ல என்ன சொல்றேன்னா காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்ட சுற்றின் மீது செயல்படும் திருப்பு விசை டார்க் எவ்வளவுங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்க. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு காந்தப்புலத்தை முதல்ல வந்து நான் படம் வரைய போறேன். நல்லா பொறுமையா உட்கார்ந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எப்படி வரைய போறேன்னு பாருங்க. இதை வந்து நார்த் போல்னு எடுத்து வட துருவம்னு எடுத்து அதே போல இங்க ஒன்று எடுத்து இது வந்து சவுத் போல்னு எடுத்து இது நார்த் போல் இது சவுத் போல். இப்போ காந்த விசை கோடுகள் எப்படி இருக்கும்? இதுல இருந்து டி போகும். சரிங்களா? விடுதா? ரைட். இப்போ இது உள்ளுக்குள்ள ஒரு லூப், அதாவது என்ன சொல்றோம்னா மின்னோட்ட ஒரு சுற்று, மின்னோட்ட சுற்று ஒரே ஒரு சுற்று இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு லூப், ஒரு டர்ன் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? இதை வந்து நம்ம P ன்னு எடுத்துக்கிட்டோம், இதை Q ன்னு எடுத்துக்க, இதை R, இது S ன்னு எடுத்துக்க. சரியா? ரைட். இப்போ இதனுடைய நார்மல் எப்படி இருக்கும்னா இந்த டைரக்ஷன்ல இதான் n கேப்னு எடுத்துக்க. இது மேக் an angle with theta with a magnetic field. இது வந்து magnetic field forces இருக்குல்ல, magnetic field lines இருக்கு. சரியா? இதை எடுத்துக்க. ரைட். அப்போ P Q R S இப்படி எடுத்துக்கோம். அப்போ PQ ன்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் இருக்குது, QR ஒரு செக்மெண்ட் இருக்குது, RS ன்னு சொல்லி ஒரு செக்மெண்ட் இருக்குது, SP ன்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது. இந்த நாலு இதையும் நம்ம எடுக்க போறோம். ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் எவ்வளவு விசை செயல்படுது, எவ்வளவு ஃபோர்ஸ் செயல்படுது அப்படிங்கறத நம்ம எழுத போறோம். சரியா? ரைட். எப்படி பார்க்கறதுன்னு பாருங்க. இப்போ இந்த இதுல வந்து எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது? ஐங்கிற மின்னோட்டம் ஃப்ளோ ஆகுது. ஐங்கிற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும்போது அது என்ன ஆகும்? அப்ப இதுல கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இதை சுத்தி ஒரு இப்ப இப்படி கரண்ட் போகும் அப்படிதானே, இப்படி போகும். இப்படி போகும்போது என்ன ஆகும்? இந்த மாதிரி டைரக்ஷன்ல அங்க இருந்து வர்ற மாதிரி வச்சுக்கேன், இப்படி வருதுன்னு வச்சுக்கேன். அப்போ இந்த டைரக்ஷன்ல வரும். இப்ப இது இங்க போகும், இது இப்படி போகும், இப்படி போகும். சரிங்களா? அப்ப இங்க வரும்போது இதை சுத்தி என்ன இருக்கும்? ஒரு காந்தப்புலம் இருக்கும் அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு காந்தப்புலத்துல தான் வச்சிருக்கிறோம், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல தான் வச்சிருக்கிறோம். அப்போ காந்தமும் என்ன பண்ணும்? ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ண டிஃப்ளெக்ட் ஆகும். அப்படிதானே? சரிதானே? ரைட். அது எப்படி நடக்க போகுது? அதனால என்ன திருப்பு விசை உண்டாகுது அல்லது என்ன சார்ஜ் உண்டாகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? ரைட். இப்போ இது உள்ளுக்குள்ள வச்சிருக்கறனால இப்போ என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணப்படும்? PQ அது வந்து என்ன சொல்றோம்னா இது வந்து லென்த், இது வந்து பிரெத், இது வந்து லென்த் நீளம், இது வந்து அகலம் சொல்றோம். இந்த நீளத்தை நான் வந்து ஏன்னு குறிப்பிடுறேன், அதே போல இந்த நீளத்தையும் ஏன்னு தான் குறிப்பிடுறேன். இது வந்து பிரெத், அதனால இது வந்து நான் சொல்றேன் B, அகலம் B சொல்லி குறிப்பிடுறேன். சரிங்களா? அப்போ இந்த PQ ல உண்டாகக்கூடிய ஃபோர்ஸ், அதாவது என்ன சொல்றோம்னா FPQ அப்படின்னு சொல்றோம். FPQ. இந்த FPQங்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். F is equal to BIL sin theta. BIL sin theta நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? இப்போ ஒவ்வொரு லென்த்தா நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே போல தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். FPQ அப்ப எவ்வளவு இருக்கும்? BIL sin theta. அப்போ B போட்டுக்க, I போட்டுக்க, Lங்கிறது என்னது? லென்த். லென்த் எவ்வளவு? A. இப்ப BIL போட்டாச்சா? இப்ப sin theta. sin thetaக்கு பதிலா theta எவ்வளவு போடணும்? இந்த மாதிரி கரண்ட் போகும்போது இது என்ன பண்ணுது? மேல நோக்கி ஒரு டிஃப்ளெக்ஷனை உண்டு பண்ணுது.
சரிங்களா? இப்படி சுத்த பார்க்க போகுது, சுத்த ட்ரை பண்ணு. இப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க. இந்த மாதிரி இப்படி இருக்கு. இப்ப கரண்ட் வந்து இந்த லூப்புக்குள்ள இப்படி வருது. வரும்போது என்ன பண்ணுது? இது இப்படி இப்படி திரும்ப ஆரம்பிக்குது. அதான் அப்படி மேல பார்த்து படம் போட்டிருக்கேன். இப்படி திரும்ப ஆரம்பிக்குது. சரியா? அப்போ திரும்ப ஆரம்பிக்குதுன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலர்ல இருக்கு, 90 டிகிரிஸ்ல இருக்கு. சரிதானா? அப்போ அத வந்து என்ன பண்ணிடலாம்? sin π/2 போடலாம். அப்படிதானா? sin π/2 னா sin 90 ன்னு சொல்றோம். அப்படிதானா? அப்ப sin 90 எவ்வளவு? 1. சரிதானா? அப்போ நமக்கு வேல்யூ என்ன வரும்? BIA1. சரிதானா? BIA1 இல்ல ABI அப்படின்னு போட்டுக்க. உன்னோட இஷ்டம் தான். சரிதானா? ரைட். இப்போ இது வந்து இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். அப்புறம் இங்க கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது என்ன சொல்றோம்? FQR. FQR எப்படி இருக்கும்? இப்போ பாருங்க. இப்போ இதெல்லாம் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ். இது வந்து என்னது? இதனுடைய ஆக்ஷன். சரியா? ரைட். இப்போ இந்த வேல்யூ நமக்கு வந்து இந்த வேல்யூ தெரியணும். இந்த வேல்யூ தெரியணும்னா என்ன சொல்றோம்னா இதுவும் BIL sin θ தான். BI B ன்னு போட்டுறோம். அதான் A க்கு பதிலா நான் என்ன போட்டுறேன்? இந்த A னா லெந்த் ன்னு சொன்னேன். இங்க வந்து என்ன சொல்றேன்? B ன்னு போட்டுறேன். இங்க என்ன சொல்றேன்னா sin இங்க பாரு என்ன ஆகுது? ஒரு π/2 பிளஸ் θ சாரி மைனஸ் θ வரும். அப்படிதான் இந்த வேல்யூ வந்து எவ்வளவு சொல்றோம்? 90 டிகிரிஸ். அதாவது எப்படி இருக்குது? இந்த அப்படி இருக்குது. சரிதானா? இந்த டைரக்ஷன் அதாவது இப்படி இருக்குது. சரிதானா? இந்த இப்படி இருக்குது. இது வந்து 90 டிகிரிஸ் ன்னு சொல்றோம். இப்படிதானே இருக்குது. இந்த இப்படி இருக்கா இல்லையா? 90 டிகிரிஸ் இருக்குது. ஆனா இந்த ஆங்கிள் இந்த இது வந்து என்ன சொல்றோம்? Bங்கிற செக்மென்ட்னு சொல்றோம். அப்படிதானே? Bங்கிற அகலம்னு சொல்றோம். இது வந்து என்ன சொல்றோம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்றோம். சரியா? இது வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ். இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த ஆங்கிள் வேணும். இங்க எதனா இது டர்ன் பண்ணுது. அப்போ இது டோட்டலா 90. இது சரினா இந்த டோட்டலா 90. இந்த வேல்யூ எவ்வளவுன்னு சொல்றோம்னா தீட்டான்னு சொல்றோம். எப்படி இந்த பாத்துக்கோமா இல்லையா? இந்த வேல்யூ நம்ம தீட்டா தான நம்ம சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த வேல்யூ தீட்டா டோட்டலா 90. டோட்டலா 90. இந்த வேல்யூ எவ்வளவு? தீட்டா. புரிஞ்சுச்சா? அப்ப இது எவ்வளவு இருக்கும்? 90 மைனஸ் தீட்டா. எவ்வளவு சொல்றோம்? 90 மைனஸ் தீட்டா. அதான் நம்ம எப்படி போடுறோம்னா π/2 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்போ 90 மைனஸ் தீட்டான்னு சொன்னா cos தீட்டான்னு சொல்றோம். அப்படிதான். அப்போ that is equal to BI B cos theta. வந்துருமா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இல்லையா? அடுத்தது பாரு இந்த வேல்யூ FRS. FRS எப்படி இருக்கும்? இந்த பாரு இந்த டைரக்ஷன்ல இது ஆக்ட் பண்ணுச்சு. அப்போ இந்த இப்படி இருந்துச்சு. இது இப்படி ஆக்ட் பண்ணுது. இப்படி மேல போச்சுது. அப்ப இது எங்க போகும்? கீழ நோக்கி போகும். அப்படிதானா? அப்ப எங்க போகும்? உள்ள நோக்கி போகும். சரிதானா? உள்ள நோக்கி போகுது. சரிதானா? டைரக்ஷன் இப்படி போடுறது. அப்ப வந்து எவ்வளவு? 90 டிகிரிஸ் தான். sin 90 தான். சரிதானா? அப்ப BIA sin π/2 that is equal to BIA. வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ FSP எப்படி போடுறது? அதே வேல்யூ எடுங்க. BI இந்த வேல்யூ எவ்வளவு? BIB sin இங்க பாரு. இப்போ பாரு இதுல இந்த வேல்யூ இது எவ்வளவு பார்க்கணும். அப்படிதானே? இப்போ 90 பிளஸ் தீட்டா எவ்வளவு சொல்றோம்? 90 பிளஸ் தீட்டா 90 பிளஸ் தீட்டான்னு வரும். சரிதா? அப்போ FSP is equal to BIB sin 90 plus thetaங்கிறது வந்து sin π/2 plus theta. சரிதா? அத நம்ம எப்படி எழுதுறோம்? FSP is equal to BIB cos theta. அப்ப இங்க ஒரு BIB cos theta இருக்குது, இங்க ஒரு BIB cos theta இருக்குது. சரிதா? இந்த ஒரு BIB cos theta இருக்குது, இந்த ஒரு BIB cos theta இருக்குது. அதே போல
FAP க்கு இருக்குது எவ்வளவு இருக்குது BIA வந்திருக்குது. இங்க என்ன வந்திருக்குது BIA வந்திருக்குது. அப்ப ரெண்டு சேமா இருக்குது. அப்படிதானா? இப்ப பாரு இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்ங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பாரு இது மேல நோக்கி இருக்குது, இது கீழ நோக்கி இருக்கு. அப்படிதானா? இப்படி தானே இருக்குது. நான் இப்படி இருக்குது. சரிதானா? இந்த ஆக்சிஸை வச்சுட்டு இது இப்படி டர்ன் பண்ண ஆரம்பிக்குது. அப்படிதானா? சரியா? ரைட். அப்ப இந்த ஃபோர்ஸும் ஈக்குவல் தான். அப்படிதானா? இது என்ன போட்டிருக்கோம் BIA ன்னு போட்டிருக்கோம். இது என்ன சொல்றோம் BIA ன்னு போட்டிருக்கோம். இங்க பாரு இது வந்து என்ன சொல்றோம் BIB cos θ. இப்போ இதுவும் BIB cos θ. இது ரெண்டும் எப்படி இருக்குது? ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது. அப்படிதானா? இதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது. ஆனா ஆக்ட் பண்ணி இப்படி டர்ன் பண்ண ஆரம்பிக்குது. சரிங்களா? இது எப்படி இருக்குது? இது இந்த பக்கமா பிடிச்சு எடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த பக்கமா பிடிச்சு எடுக்குது, இது இந்த பக்கமா பிடிச்சு எடுக்குது. அதனால இது வந்து நியூட்ரலைஸ் ஆயிடுது. இது வந்து ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? கேன்சல் பண்ணிடுறோம். So only the remaining term is BIA and BA. சரிங்களா? அப்ப இதனால தான் நமக்கு டார்க் உண்டாகுது. இந்த ரெண்டுனால நமக்கு டார்க் வரல. இது ரெண்டு தான் எனக்கு இந்த ரெண்டு காம்போனன்ட் தான் நமக்கு டார்க்கை உண்டு பண்ணுது, அல்லது திருப்பு விசையை நமக்கு வந்து உண்டு பண்ணுது. சொல்ல புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இல்லையா? அப்ப இந்த ரெண்டு டேர்முக்கு மட்டும் நம்ம டார்க் கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாரு கவனி. இப்போ வந்து இந்த காம்போனன்ட்டும் இந்த காம்போனன்ட்டும் தான் எதை உண்டு பண்ணுது? டார்க்கை உண்டு பண்ணுது. அப்ப அந்த ரெண்டு காம்போனன்ட் மட்டும் நம்ம டார்க் கண்டுபிடிக்கணும். டார்க் வந்து என்ன சொல்றோம்? டவுன்னு சொல்றோம். அதனால டவ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றோம்? ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லி பார்க்கணும். அப்ப இதுல டவ் என்ன பார்க்க போறோம்? PQ பார்க்க போறோம். டவ் PQ is equal to ஏதாவது ஃபோர்ஸ். எந்த ஃபோர்ஸ்? F PQ into perpendicular distance. புரியுதா? அப்போ tau PQ is equal to FPQ எவ்வளவு? FPQ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? BIA. What is the perpendicular distance? Perpendicular distance இப்ப பார்க்கலாம். இந்த பாரு இதுதான் perpendicular distance. அப்படிதான்? சரியா? ரைட். இப்ப பாரு இதை எப்படி நான் படம் வரைகிறேன்னு பாரு. புக்ல நல்லா அழகா கொடுத்திருக்கான். இதுதான் இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம b ன்னு சொல்றோம். அப்படிதான்? இது எவ்வளவு என்ன சொல்றோம்? b breadth ன்னு சொல்றோம். அல்ல அகலம்னு சொல்றோம். அப்போ இந்த நார்மல் எப்படி ஆக்ட் பண்ணுது? இப்படி ஆக்ட் பண்ணுதா இல்லையா? அப்ப இது வந்து ஒரு b/2 அப்படிதானா? இது வந்து ஒரு b/2. இந்த ரெண்டு சேர்ந்ததுன்னா b. சரி. அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னா அந்த அப்படி இருக்கு. இது மேல நோக்கி இருக்குது, இது கீழ நோக்கி இருக்கு. இத வந்து என்ன சொல்றோம்? F PQ. இது என்ன சொல்றோம்? FSR அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அல்லது RS. இது FPQ, if FRS. சரிங்களா? இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து b ன்னு சொல்றோம். அப்ப இது பாதி வந்து b/2, இது ஒரு பாதி b/2. இப்போ இதுல ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சான்னு வச்சுக்கீங்க. இது வந்து என்ன சொல்றோம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் b. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் போட்டிருக்காமா இல்ல? மேக்னெட்டிக் இந்த ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ் மீன் இந்த காந்தப்புல விசை கோடுகள்னு சொல்றோம். அதான் ரைட். சரி. இப்போ இது வந்து ஆங்கிள் தீட்டா கோணம். சரிங்களா? அப்ப இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து ஹைபோடெனிஸ். இது வந்து எதிர்பக்கம், இது வந்து கர்ணம். இப்போ இதுல இருந்து sin θ சொல்லு. ஏன்னா எனக்கு வந்து sin θ தேவைப்படுது. அப்ப sin θ is equal to எவ்வளவு சொல்றோம்? ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனிஸ். ஆப்போசிட் சைடு வந்து எவ்வளவு? r ன்னு சொல்றோம். அதான் அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்றோம்? r ன்னு சொல்றோம். ஹைபோடெனிஸ் எவ்வளவு? b/2. அப்ப r is equal to b/2 sin θ. r is equal to b/2 sin θ. இதுதான் என்ன சொல்றோம்? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ன்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்ப அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னன்னு வந்துட்டா அதை என்ன பண்ணலாம்? இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பாரு என்ன பண்ணலாம்? b/2 sin θ. b/2 sin θ. சரிங்களா? ரைட். இப்போ இத பாரு. இப்போ அந்த
tau p க்கு கண்டுபிடிச்சோம். tau p க்கு கண்டுபிடிச்ச பிறகு tau rs பார்க்கணும். tau rs என்னது? இது இந்த கீழே இருக்கா இல்லையா அந்த டார்க். அந்த டார்க்குக்கும் அதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்க போகுது. அப்படிதானே? அப்ப அது என்ன போட போறோம்? BIA into B/2 sin theta. இப்போ டோட்டல் டார்க் வந்து எவ்வளவு? tau is equal to tau PQ plus tau RS. அது எப்படி எழுதலாம்? tau is equal to BIA B/2 sin theta plus BIA B/2 sin theta. அப்ப இது எப்படி எழுதலாம்? tau is equal to BIA காமன் அப்படிதானா into sin theta வும் காமன் எடுத்துடலாம். அப்போ B/2 plus B/2 சரிங்களா? இதுல ஒரு B/2 இருக்குது, இதுல ஒரு B/2 இருக்குது, பிளஸ் பண்றோம். அப்ப B/2 plus B/2 வந்து B ஆயிடும். அப்ப tau is equal to BIA into B sin theta. புரியுதா? இந்த ABங்கிறது என்ன சொல்றோம்? A னா லெந்த் ன்னு சொல்லி படிச்சுப்போம், நீளம் படிச்சுப்போம். B னா என்னது? breadth அல்லது அகலம் படிச்சுப்போம். நீளம் இந்த அகலம் சொல்றோம் ஏரியான்னு சொல்றோம். அப்ப A is equal to AB. அப்ப tau is equal to என்ன சொல்றோம்? BIA. AB க்கு பதிலா என்ன போட்டுறேன்? A போட்டுறேன். sin theta. BIA sin theta. புரிஞ்சுச்சா? இதுதான் அதுல உண்டாகக்கூடிய டார்க் அல்லது திருப்பு விசை. சரி, இப்போ நல்லா கவனிக்கணும். இது இப்படி இருக்குது சரியா? இப்போ இதுல வந்து இது அந்த ஆக்சிஸை சுத்துது அப்படிதானே? இந்த ஆக்சிஸை சுத்துது. இப்போ இதுக்கு நேர் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல நமக்கு வந்து என்ன இருக்கும்? இது வந்து நார்மல் ஆக்ட் பண்ணும். இந்த பிளேனுக்கு இந்த பரப்புக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல செங்குத்து திசையில நார்மல் ஆக்ட் பண்ணும் சரிங்களா? இப்போ இப்படி நார்மல் ஆக்ட் பண்ணுச்சுன்னா இந்த நார்மலும் இது வந்து என்ன சொல்றோம்? போர்டுக்கு parallel-ஆ இருக்க எது? காந்த விசை கோடுகள், காந்த புலம் சொல்றோம். இப்ப இந்த காந்த புலமும் நார்மலும் எப்படி இருக்குது? ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல. அப்ப ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு? 90 டிகிரி இருக்கும். அப்போ θ is equal to 90 degrees இருக்குன்னு வச்சுக்க. θ is equal to 90 degree அப்படிதானா? இது ஒரு கண்டிஷன். இப்போ இது வந்து இப்படி tan பண்ணுதுன்னு வச்சுக்க. இப்படி tan பண்ணிட்டா இப்படி இருக்கும். அப்ப நார்மல் எப்படி இருக்குது? காந்தப்புல கோடுகளுக்கு, காந்த விசை கோடுகள் இருக்குல்ல, காந்தப்புலத்துக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு parallel-ஆ இருக்குது. ஒண்ணு இப்படி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கலாம்? இப்படி இருக்கலாம் அப்படிதானா? ஒண்ணு இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாம். அப்போ ரெண்டும் parallel-னா ஒண்ணு என்ன சொல்றோம்? θ is equal to 0 டிகிரியா இருக்கலாம் அல்லது θ is equal to 180 டிகிரியா இருக்கலாம். θ is equal to 0 டிகிரி or 180 டிகிரி. இப்போ புரிஞ்சுச்சா? இது வந்து 0 டிகிரி, இது வந்து 180 டிகிரி, இது வந்து என்ன சொல்றோம்? 90 டிகிரி. அப்போ அந்த கண்டிஷன்ஸை போட்டு பார்ப்போம். sin 90 எவ்வளவு? tau is equal to sin 90 1. அப்போ BIA அப்படின்னு நமக்கு ஆன்சர் வருது. எப்போ 90 டிகிரில வரும்போது தான் நமக்கு என்ன இருக்குது? டார்க் இருக்குது. இப்போ பாரு, இது வந்து என்ன சொல்றோம்? tau is equal to BIA sin 0 0, sin 180 அதுவும் 0 தான் அப்படிதான். அப்போ இங்க வந்து திருப்பு விசை இருக்காது. சொல்ல புரிஞ்சுச்சா? இதான் என்ன சொல்றோம்? காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்ட சுற்றின் மீது செயல்படும் திருப்பு விசை. ஒரே ஒரு சுற்று மட்டும் வச்சிருக்கிறோம். இப்போ நிறைய சுற்று வச்சிருக்கோம்னு வச்சுக்கீங்க. அப்ப இது வந்து என்ன பண்றோம்? NBIA போடுறோம். NBIA நிறைய டர்ன்ஸ். அதுதான் அடுத்து நாம பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு கேல்வாமீட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். அப்போ எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க் ஆன் எ கரண்ட் லூப் placed in a magnetic field. புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். சரிங்களா?